ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியன் ஆர்மிலேருந்து உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது டைரக்டர் ஆஃப் ஜெனரல் ஆஃப் எலக்ட்ரானிக் மற்றும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்தியன் ஆர்மியில் தான் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பல்வேறு வகையான பதவிகள் உங்களுக்காக அறிவிச்சிருக்காங்க. அதாவது எந்தமான குவார்ட்டர்ஸில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்குன்றது, பிளேஸ் ஆஃப் ஒர்க் எங்கே, எந்தமான போஸ்டிங், அதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உத்தரப்பிரதேஷ் கொடுத்துருக்காங்க, மத்திய பிரதேஷ் கொடுத்துருக்காங்க, நியூ டெல்லி கொடுத்துருக்காங்க, ஜம்மு காஷ்மீர் கொடுத்துருக்காங்க, வெஸ்ட் பெங்கால், அந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ கர்நாடகா, பெங்களூர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குஜராத் கொடுத்துருக்காங்க, பூனே, மகாராஷ்டிரா கொடுத்துருக்காங்க, அகமதாபாத் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தா தமிழகத்துக்கு கிடையாது, நீங்கள் வேறு ஸ்டேட்டில் போயிட்டு வேணால் தாராளமாக நீங்கள் வேலை செஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன்ஸ் எங்கே இருக்கும் அப்படிதையும் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 8 யூனிட் இருக்குது. அந்தந்த இடங்கள் தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டரும் இருக்க போது. அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கான எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மற்றும் பதவிகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார்மசி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணிவிட்டு டிப்ளமோ ஃபார்மசி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிஷியன் கேட்டிருக்காங்க, எலக்ட்ரிஷியன் பவர், டெலிகாம், அந்த டெலிகாம் மெக்கானிக்கல் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 10th 12th பாஸ் பண்ணிட்டு ஐடியில் சம்மந்தப்பட்ட அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட் மெக்கானிக் கேட்டிருக்காங்க. 10th 12th பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கான செக்டாரில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கீங்கன்னா அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அல்லது பிஎஸ்சி வித் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பதவிக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 கேட்டிருக்காங்க, மெக்கானிக்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபிட்டர் கேட்டிருக்காங்க, லோவர் டிவிஷனல் கேட்டிருக்காங்க, ஸ்டோர் கீப்பர் கேட்டிருக்காங்க, ஃபயர் இன்ஜின் டிரைவர் கேட்டிருக்காங்க, ஃபயர்மேன் கேட்டிருக்காங்க, குக் கேட்டிருக்காங்க, டேட்ஸ்மேன், பாரோவர், வாஷர்மேன், இந்த மாதிரி பல வகையான பதவி உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. 10th பாஸ் பண்ணால் போதுமானது மினிமம். அதுக்கப்புறம் சேலரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 5500 ரூபா சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏஜ் மட்டும் பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் SC/ST அதிகபட்சமாக 5 years வரையும் அப்ளை பண்ணிக்கோங்க. OBC அன்சல் 3 years வரையும் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி தான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மினிமம் எவ்வளோ பார்த்தா ஹைட் இருக்கணும், வெயிட் இருக்கணும், செஸ்ட் மெஷர்மெண்ட் கேட்டிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி அந்தந்த யூனிட்டுக்கு நீங்கள் அட்ரஸுக்கு அனுப்புகிற மாரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அனுப்பி வைங்க. ஸோ உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்க போது, அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வைக்க தான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்க போது. அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே கொடுத்துருக்காங்க. கேட்டிருக்க இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணி லாஸ்ட் தேதிக்குள்ளே இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எந்த யூனிட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த யூனிட்டுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.